ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் கல்யாண வீட்டு உருளை பட்டாணி மசாலாவுக்கு இருக்க டேஸ்ட்டே தனிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த கல்யாண வீட்டு பட்டாணி உருளை மசாலா எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு பட்டாணி காயை உரித்து அந்த காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் முதல்ல வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் உருளைக்கிழங்கை தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வேக வைக்கலாம். ஏன் இந்த மாதிரி வேக வைக்க சொல்கிறோன்னா, பட்டாணி நீங்கள் இதில் அப்படியே போட்டு குக்கர்லேயோ இதுலேயோ வேக வச்சிங்கன்னா அந்த காயில் உள்ள சத்து எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும். நான் அதுக்காக பட்டாணி பச்சை பட்டாணின்றனால அதை நான் ஸ்டீம் தான் பண்ண போகிறேன். பச்சை பட்டாணியை இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு மேலே வச்சிட்டோன்னா பச்சை பட்டாணி சீக்கிரம் வெந்துடும். அதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஃபோர்க்கை வச்சு நான் செக் பண்ணுறேன். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த இட்லி தட்டை மட்டும் வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு திருப்பி மூடி போட்டு அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வேக விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜில் வேக வைக்கிறது தான் அந்த பட்டாணி உருளையோட ஸ்பெஷாலிட்டியே. அது நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மாவாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. வெந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கையை வச்சே ஒன்று பாதியமாக மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிச்சிடாதீங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவையும் மிளகாத்தூளையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். கடாயில் போட்டு நீங்கள் கிண்டும் போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு சில நேரம் ரொம்ப மசிஞ்சிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பட்டாணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது 4ஐயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு சேர்க்கணுன்றவங்களும் இந்த ஸ்டேஜை தட்டி சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்கலை. அடுத்து இது கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இதில் நிறைய சேர்க்கக்கூடாது, சும்மா கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதனால தான் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குலையும் போட்டிருக்கோம். அதனால் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மஞ்சப்பொடியும் உருளைக்கிழங்குல சேர்க்கனாலும் சேர்க்கலாம். நான் அதில் சேர்க்கல, அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா வதக்கலாம். வதக்கி உங்களுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்குங்க. கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்குறேன். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நம்மளோட பட்டாணி உருளை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு கல்யாண வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். நம்மளோட கல்யாண வீட்டு பட்டாணி உருளை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா ஸ்டஃப்டு இட்லி, சமோசா இதுங்களுக்கு ஸ்டஃபிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நான் இன்னும் சில ரெசிபீஸும் போடுறேன்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.